1.5 லட்சம் வாக்கு கிட்டத்தட்ட பிஜேபிக்கு பிரதிநிதி தள்ளி வந்து 3வது இடத்துக்கு வந்தீங்க. இப்போ வந்து அதே நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளராக போட்டிடுறீங்க. மற்ற கட்சியில வேட்பாளர் யாருன்னு தெரியல. இது வரைக்கும் கூட்டணிக்கு ஒதுக்குவாங்களா, கட்சியில ஒதுக்குவாங்களா, யாருக்கு எனக்கு தெரியாது. அதிகாரப்பூர்வ வேட்பாளர் நீங்க வந்து முதல்ல வந்து களப்பணியை வந்து தொடங்கி பிரச்சாரத்தை தொடங்கினீங்க. அதை நீங்க எப்படி? ஆனா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் விடுதலை பெற்று 77 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 77 ஆண்டுகள்ல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆண்ட அந்த 9 ஆண்டுகளை தவிர்த்து தமிழர்கள் படாத துயரம் இல்லை. எல்லா நிலைகளையும் போராட்டங்களா இருக்குது. காவேரி போராட்டம், முல்லை பெரியார் போராட்டம், சிபிசிஎல் போராட்டம், மீத்தேனுக்கு எதிரான போராட்டம்னு எல்லாமே போராட்டமா தான் இருக்கு. அதனால 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழர் நலங்களையும் தமிழ்நாட்டு வளங்களையும் கொள்ளையடிக்கக்கூடிய தேசிய கட்சிகளோடு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது என்று சொல்லி தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்திக்கின்ற திராணி பெற்ற ஒரே கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதனால நாங்க திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் என்று யாரு கூடயும் நாங்கள் கூட்டணி வைக்க போறதில்ல. 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும். அதுவும் மக்கள் தொகையில் 50 விழுக்காடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலிலும் சமபங்கு வழங்கிட வேண்டும் என்று சொல்லி கட்சியில நிர்வாக பொறுப்புகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கோம், சமபங்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அரசியல் களத்துல, தேர்தல் களத்துல 234 சட்டமன்ற தொகுதிகளை சரிபங்கு 117 சட்டமன்ற தொகுதிகள்ல பெண்களை வேட்பாளராக களமிறக்குறாங்க. 21 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இதே செஞ்சாங்க. 2019, 2024 நாடாளுமன்ற தொகுதியிலையும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 20 நாடாளுமன்ற தொகுதியில் பெண்களை வேட்பாளராக களமிறக்குறாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பிப்ரவரி 21 உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கக்கூடிய அன்னை தமிழ் இந்த தமிழ்நாட்டுல அகதியாக, அனாதையாக கிடைக்கின்றது. வழிபாட்டு மொழியாக இல்ல, வழக்காடு மொழியாக இல்ல, கல்வி மொழியாக இல்ல, தமிழன் வீட்டுல இல்ல, நாட்டுல இல்ல, தெருவில் இல்ல, எதுலையுமே இல்லாத மொழியாக இருக்கு. அன்னை தமிழ் மொழியை சொந்த நிலத்துல அரியணை ஏற்ற வேண்டும். தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் ஆட்சி அரியணையில் அமர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துல நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். பிப்ரவரி 21 மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு என்ற ஒரு மாநாடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில நடைபெற இருக்குது. 234 சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்களையும் ஒரே மேடையில 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என்று ஒரே மேடையில அறிமுகம் செய்ய வர்றாங்க. இந்த திருட்டு திராவிடத்துக்கு எதிரான இந்த ஊழல் முறை, வாரிசு அரசியல் முறை, எல்லா இடத்திலையும் ஊழலாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியிலிருந்து மாற்றத்திற்கான ஒரு அடிப்படை மாற்றத்தை, அமைப்பு மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும். அதற்கான ஒரு மாநாடாக இருக்கும். மக்கள் பெருந்திரளாக வரணும். இதுவரைக்கும் காசுக்காக, கொடுக்கக்கூடிய பிரியாணிக்காக, பிஸ்கட்டுக்காக, தண்ணி பாக்கெட்டுக்காக தமிழர்கள் கூடினார்கள். திரை கவர்ச்சிக்காக கூடினார்கள். முதல் முறையாக தமிழர்கள் அன்னை தமிழ் மொழிக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தமிழர்களின் மீட்சிக்காக ஒரு இடத்துல கூடுறாங்க. அது பிப்ரவரி 21 திருச்சியிலையாக இருக்கட்டும். திருச்சி மாநாடு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஒரு திருப்பத்தை தரட்டும். தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்க்கையில பெரும் எழுச்சியை தரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் கிட்ட மாநாட்டு செய்திகளை கொண்டு சேர்க்கிறோம். அந்த பணிகளை இருக்கிறோம். இப்போ வந்து கீரூர் வந்து விவசாயிகள், மீனவர்களுடைய முக்கிய மக்கள் இருக்காங்க. இப்ப கடந்த ஆட்சி ஆண்டு இருக்க கட்சி செய்யாத நீங்க என்ன செஞ்சு ஓட்டு கேட்க போறீங்க? இல்ல, இப்ப நீங்க நாகப்பட்டினத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5000 டன் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. பல இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நாகப்பட்டினம் மாவட்டம்னே பாத்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல எல்லா நேரடி கொள்முதல் நிலையங்களும் ரேஷன் கடைக்கு தேவையான பிடிஎஸ், பொது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அந்த கொள்முதல் நிலையங்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா பயன்பாட்டுக்கு வரல. சனல் இவ்வளவு இருக்குங்கிறாங்க, சாக்கு இவ்வளவு இருக்குங்கிறாங்க. ஆனா இன்னும் விவசாயிகள் நெல் கொள்முதல் இல்லாம போராடி தான் இருக்கிறாங்க. அந்த முறை மாறணும். இந்த சம்பா சாகுபடி மட்டும் இல்ல, எல்லா சாகுபடியிலையும் அடுத்த தாளடி வரப்போது எல்லாத்துலயும் விவசாயிகள் எனக்கு என்னுடைய நெல்லை கொள்முதல் செஞ்சுக்கோ அரசாங்கத்தை வந்து கெஞ்சி கேட்கிற மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு மூடை நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. 2500 ரூபாய் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரிசால எவ்வளவு இருக்கு, பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவில் எவ்வளவு இருக்கு, 3000 ரூபாய் 3500 ரூபாய் இருக்கு. அந்த முறை வரணும். விவசாயி கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு நாத்து நட்டு களை எடுத்து தன்னுடைய சொந்த பிள்ளைய பாக்குற மாதிரி வந்து நெல்கதியில வந்து விளைச்சு கொண்டு வந்தா
விளைச்சு கொண்டு வந்தா குறுவை சாகுபடி என்ன பண்ணாங்க, ஒரு மாசமா கொள்முதலே செய்யாம சாக்குல இருந்து திரும்ப நெல்லு முளைக்குது. இந்த முறை மாறணும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா விவசாய பணி அரசாங்க பணியாக மாற்றுவோம். நெல்லை கொள்முதல் செய்யறதுக்கு அரசாங்கம் உங்கள் மகன் அண்ணன் சீமான் அவருடைய அரசாங்கம் உங்க கலனிக்கே வரும், உங்க காட்டுக்கே நெல் கொள்முதல் செய்யும். அந்த ஏற்பாடை நாங்க செய்வோம். இயற்கை முறையில வேளாண் விவசாயம் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆட்சியே விவசாயி தான். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் விவசாயி மகன், நான் விவசாயியின் மகள் நான் இருக்கிறேன். அதனால ஒட்டுமொத்தமாக விவசாயத்தை மக்களுக்கான ஒரு விவசாயமாக நாங்கள் மாற்றுவோம். இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் யாரும் தூர்வாருவதில்லை. ஒவ்வொரு முறையும் வெள்ளம். நாகப்பட்டினமா இந்த வருஷம் புயல் வருதா, வெள்ளம் வருதா? இந்த முறை கிடையாது. இந்த முறை புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, என் மக்களை இமைக்குள் இருக்கக்கூடிய கருவழியை போல் பாதுகாப்பேன்னு சொல்ற ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர், ஒரு அரசு இங்க இல்ல. அதான் காரணம். இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர்வாரினால இந்த மக்களுக்கு வெள்ள பாதிப்பு பிரச்சனை இல்ல. அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? ஜேசிபி வச்சு தூர்வாருனா பெரிய கமிஷன் கிடைக்காது. நாம என்ன சொல்றோம், கமிஷன் அடுத்த மக்கள் தான் முதன்மையா வர்றாங்க. மொத்தம் நான் போட்டியிடக்கூடிய கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியில 89 ஊராட்சி இருக்கு. நான் செய்யக்கூடிய முதல் பணி 89 ஊராட்சிகளையும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை, ஏரி, கம்மா, குளம், குட்டை எல்லாத்தையும் தூர்வாரி வச்சிருவேன். மழைக்கு முன்னாடியே கரையை பலப்படுத்தி வச்சிருவேன். மழை வரட்டும், வெள்ளம் எப்படி வருது, கலனிக்குள்ள காட்டுக்குள்ள நெல் எப்படி வெள்ளத்துல மூழ்குங்கிற செய்தி நான் எம்எல்ஏவா இருந்தா கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியில வராது. அந்த உறுதியை கொடுத்துட்டு நான் நிக்கிறேன். நாங்க உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு மிக மிக ஆதரவா இருக்கோம், விருப்பமா இருக்கோம். எங்களுக்கு வாக்கு செலுத்த நீங்க தயாரா அப்படிங்கிற கேள்வியோட நான் முடிக்கிறேன். முதல்ல 3 மும்முனை போட்டி இருந்துச்சு. திமுக, அதிமுக, நாம் தமிழர் இருக்கிற மும்முனை போட்டியில் இருந்துச்சு. நீங்க தொடர்ச்சியா 3வது இடத்துக்கு வந்துட்டு இருந்தீங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் இறங்கிச்சனால இப்ப 4 முனை போட்டி தமிழகத்துல உறுதியாயிடுச்சு. இப்போ உங்களுடைய தேர்தல் யுக்தி இருக்கும். முன்னாடியே உங்களுக்கு தாவைக்கா ஆதரவு மறைமுகமா இருந்தாலும் இப்ப நேரடியா எதிர்ப்புல இருக்கீங்க. இப்ப உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இல்ல, தாவேக்காவோட எதிர்ப்புல, தாவேக்காவுடைய ஆதரவுல நாம் தமிழர் கட்சி என்னைக்கு இந்த வாக்குகளை நாங்க வாங்கல. ஏன்னா இது வரைக்கும் விஜய் அவருடைய கட்சி நிலைப்பாட்டே அவர் தெளிவா சொல்லாத சூழ்நிலையில எங்களுக்கு அவர் ஆதரவாக நின்னார் அப்படிங்கிறது நகைப்புக்குரியது. நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் களமாடும் போதுதான் சரி, அதுக்கு முன்னாடி பல்வேறு இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை தேர்தல் பரப்புரையாளரா நான் பயணிக்கும் போதும் சரி, விஜய் கட்சியினர், விஜயினுடைய அபிமானிகள் நேரடியாக எங்களுக்கு ஆதரவு செலுத்தினதில்லை. எங்களுடைய வாக்கு வங்கி பிரியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துபவர்கள் உண்மையில அரசியல் விழிப்புணர்வு பெற்று வாக்குக்கு காசு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, வாக்குக்கு காசு கொடுக்காத கட்சி, உண்மையான கட்சி, நேர்மையான கட்சி அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் அவங்கதான் வாக்களிக்கிறாங்க. அதனால இது 4 முறை போட்டி. நாங்க 8 விழுக்காடு எடுத்திருக்கோம். நீங்க இன்னும் 0 விழுக்காடு, 0 விழுக்காடு இருக்கக்கூடிய விஜய் கட்சி ஒரு முனைன்னு நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இந்த முறை 3 முனையும் கிடையாது, 4 முனையும் கிடையாது, 2 முனை தான். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 2 முனை தான். உண்மையும் நேர்மையுமாக பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு முனை கூட்டணி வைத்து தமிழர் வளங்களை, காவேரி உரிமையை, முல்லைப்பெரியாற்று அணை சிக்கலை எல்லாத்தையும் உருவாக்கி எல்லா சிக்கல்களுக்கும் மக்களை போராட வைத்து அவர்கள் கண்ணீர்ல முத்து குளிச்ச திமுக, அதிமுக இந்த கூட்டமெல்லாம் ஒரு பக்கம் நிக்குது. பொய் ஒரு பக்கம், ஊழல் ஒரு பக்கம், உண்மையும் நேர்மையும் ஒரு பக்கம். கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள்னா அது காமராஜர் கக்கடம் தான் இருக்கணுமா? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் அவருடைய தம்பி தங்கைகள் நாங்களும் குறிப்பாக கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியில நான் கார்த்திகா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியோட நாங்க முன்னெடுக்கிறோம். அதனால எங்களுக்கு விஜய் ஒரு போட்டியே கிடையாது. அதை நாங்க 26க்கு அப்புறம் அந்த கட்சி அவங்களே டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. அதனால சிக்கல் இல்லை. இளைய பிள்ளைகள் ஒரு உற்சாகத்துல பேசிட்டு இருக்காங்களே தவிர நாங்கள் அவர்கள் போட்டியாக நாங்கள் பார்க்கல.